நல்ல நம்பிக்கை உள்ள காதல் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரிங்க. எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போட ஆள் இல்லாமல் தனிமையை உணர்வாங்க. அதை பற்றி தாங்க இந்த குறும்படம். வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் வண்டி வாங்கி தராங்க. தாண்ட போடுறா. என்ன மச்சான் இவ்வளோ நாளாக ஆளே காணோம்? அதான் மச்சான் அந்த பொண்ணு இல்லை அவ. யாரா? அதான்டா அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? 9th நம்ம கூட படிச்சாலேடா. யார் அந்த பீரோவா? அவ இல்லடா. என்ன செகண்ட் மேட்ச் கூட நம்ம கூட உட்காந்துருப்பாளே அழகா தேவதை மாதிரி. அந்த பொண்ணா? அவளை எப்படா கரெக்ட் பண்ண? டேய் ஃப்ரெண்டுடா. முதல்ல எல்லாம் இப்படி தான்டா சொல்லுவீங்க. அவளை பார்த்தோன்னே ஊந்திருப்பியே. எப்படி மச்சான்? எல்லா ஹீரோ தான்டா பண்ணுறீங்க. அப்போ சாயங்காலம் ட்ரீட்டு தான். சாயங்காலம் எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் பார்த்துங்க. அக்குன மாட்டாட்டா. அப்படின்னா என்ன மச்சான்? உப்மா சாட்டை டாட்டா கட்ட சொல்கிறான். அக்குன மாட்டாட்டானா அது இல்லை. டோன்ட் வரி, பி ஹாப்பி. பட்டா ஆஃப் சொல்லி குத்தலா? போடாங்க. போலாமா? போலாம் வா. டேய் இதுல வாடா. அதெல்லாம் வேணாம், வா இதுலேயே போகலாம். ஒரு தடவை பட்டதே போதும், என் கூட வா. நான் ஸ்லோவாகவே ஓட்டுறேன். தேவையே இல்லை, நீ வா. சொல்கிறேன்ல ஸ்லோ. வேணாண்டி, நீ வா. உனக்கு தெரியுமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். லவ்? நீ ஏன்டா? உன்னை பார்த்தா லவ் பண்ணுற பையன் மாதிரியா தெரியுது. அது லவ் இல்லைம்மா, அது ஒரு ஃபீல். ஃபீலா? என்ன ஃபீலு? அந்த ஃபீல் எப்படி சொல்கிறது? அந்த பொண்ணை பார்க்கும்போது நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அது லவ்டா? இல்லை, அது ஒரு ஃபீல். இல்லை, அது லவ். சரி ஓகே, லவ். சரி, யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு நல்லாவே தெரியுமே. பேர் சொல்லு. பேர் அப்புறமா சொல்கிறேன். சரி, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? நான் ப்ரப்போஸ் பண்ணல. அப்போ ப்ரப்போஸ் பண்ணு. நான் மாட்டேன். பண்ணு. வெட்டு 1 துண்டு 2 இப்போவே கேட்டுரு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டானா? அதெல்லாம் எப்படி சொல்வா? உன்னை போய் வேணாம் சொல்வாளா? அதான்டா, நீ முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணு. அப்போ நாளைக்கே சொல்லிடுவா? ஓகே, அப்போ நானும் வருவேன். என்னையும் கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். நீ ஏன் வர? கூட்டிட்டு போ. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட உன்னை பற்றி நிறைய சொல்ல வேணாமா? என்ன சொல்லுவ? நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல கேரக்டர், அப்புறம் நீ கிடைக்க அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அதெல்லாம் சொல்ல வேணாம்? அப்போ சொல்லு சொல்லு. சரி, அப்போ நாளைக்கு லீவ் போட்டுட்டா? லீவ்லாம் போட வேணாம், நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். சரி ஓகே, அப்போ நான் வீட்டில் சொல்லிட்டு ரெடியாக இருக்கேன். நீ வந்து கூட்டிட்டு போ. வாப்பா. ஸ்வேதா இல்லை ஆண்டி? இருக்கா, உள்ள வாப்பா. தூங்குறா, காலேஜ் வேற போனா, எழுப்ப எழுப்ப தூங்கிட்டே இருக்கா. எத்தனை தடவை சொல்றது? சரி, காஃபி சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல ஆண்டி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை பரவாயில்லண்ணா. ஓகே. நைட்டே சொன்னா உன் கூட வெளியில் போனோன்னு,
நீ சீக்கிரம் வந்திருக்க. ஸ்வேதா, ஏய் என்னடா எந்திரிமா. ஸ்வேதா, நேரம் சீக்கிரம் வர சொன்னா. நீ போய் கிளம்பு. இன்னொரு 5 minutes தூங்கிட்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம் எழுந்திரியாண்டி. ஸ்வேதா, கிளம்பாண்டி. நான் ஒன்று சொல்லிட்டா? ஐ லவ் யூ. என்னது? ஏய் இவன் வேற. எனக்கு என்ன ஆச்சு, எதிர்காலம் புதுசா மாறி போச்சு. கண்ணாலே சிரிச்சி அவளே காதல் என்றாளே. மழைக்காலம் தொடர என் பாதை எல்லாம் பூக்கள் துளிர. விரல் கோர்த்து நடந்தாளே, நிழல் ஒளிரச் செய்தாளே. வானில் அவள் வண்ணம் சேர்கிறதே, காற்றில் அவள் வாசம் வீசிடுதே. உலகம் பூ பந்தாய் சுருங்கியதே, காதலும் கற்கண்டாய் மாறியதே. என்ன எப்படா லவ் பண்ண? தப்பு தான். என்னது? இல்லை, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிச்சுது. அதான் சொன்னேன். எப்படி? உன்னை பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபயர் வந்துச்சு. அதான். என்ன வந்து? ஃபயர்மா, எப்படி சொல்கிறது, உன் கை காமியா. ஃபயர். பா உலக மகா நடிப்புடா. ஐயப்பா, என்ன பண்ண இப்போ? இல்லையே. அழகு
you are trying to reach is currently the number you are trying to reach is currently என்னடி கோச்சிக்கிட்டியா? டைம் என்ன ஆகுது? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண? ஏன் ஒரு வாட்டி அட்டன் பண்ணி சொன்னால் என்னவா? இல்லடி இவனுக்கு என்ன? எனக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே. நீலாம் பிறந்ததே வேஸ்ட்டு. செம்ம டென்ஷனில் இருக்கேன். தயவு செஞ்சு ஓடிடு. டேய் நான் ஆட்டோ பிடிச்சி நான் சொல்கிறது இல்லை, இட்ஸ் ஓகே. ஓகே பை பை. நீ என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? போடா போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். தயவு செஞ்சு போயிடு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. நான் சொல்கிறது கொஞ்சம் கேள. தேவையில்லை. ஸ்வேதா நான் சொல்கிறத கொஞ்சம் கேள. ஏன் மச்சான் சோகமாக இருக்கா? எப்போ பாரு கத்தினே இருக்கிறாடா மாமா. நம்மளுடைய சொன்னான்ல அவன் செட் ஆக மாட்டான். புதுசாக ஏதாவது சொல்லு மச்சி. பின்ன என்னடா இப்போ பார்த்தாலும் சண்டைன்னு வர போகிற, மறுபடியும் வர மறுபடியும் போகிற. இந்த குடியாரங்க பேச்சை கூட நம்பலாம் மச்சான். லவ் பண்ணுறானுங்க பற்றியா, அவனுக்கு பேச்சை விட்டு நம்பவே கூடாதா. நான் சொல்ல இப்போ எதுக்கு நான் வர சொன்னேன்? இப்போலாம் உனக்கு என்னை பார்க்க கூட இஷ்டம் இல்லைல்ல? ஏன் வர சொன்னேன்னு வேறு கேட்குறேன். சூப்பர்டா. நான் அப்பவே சொன்னேன்ல நமக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ தானே சொன்ன நான் பார்த்துக்கிறேன்னு. அப்படியே விட்டு போயிட்ட. நீ பண்ணது மட்டும் கரெக்டா? ஆமாண்டா, நீ பண்ணுறது சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் நான் பண்ணாதான் தப்பு. எஃபியில் யாரடி அவன்? உன்னடியார்னு கமெண்ட் பண்ணுறான். அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டா. டியர் சொன்னா தப்பா? அது மட்டுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பாரு எத்தனை பசங்க. உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பொண்ணுங்களே இல்லையா? நீ இது வரைக்கும் ஒருத்தி கூட சேட் பண்ணதில்லை சொல்லு. சும்மா நிறுத்தி. இப்போலாம் என்கிட்ட கூட சொல்லாமல் எங்கெங்கே கிளம்பி போய்ட்ற. வேணாண்டா, ஓவரா பேசாத. நான் உன்கிட்ட சொல்லாமல் பண்ணுறேன்னா இது வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லாமல் பண்ணிருக்கேனா நான்? எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட கேட்டது இல்லையேடா. உன்கிட்ட தானே நான் எல்லாத்தையும் கேட்டு பண்ணுறேன். அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் உனக்கு தெரியாமல் போயிட்டேன்னு இப்படிலாம் பேசுகிற. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லலை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் அப்பப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ என்ன நம்பலனா கூட பரவாயில்லடா, ஆனால் நம்ம லவ்யும் நீ நம்பலல்ல. நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காத, என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு தானே கேட்குறேன். அது ஒரு தப்பா? எப்படி நான் தானடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நான் தானே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இப்போ போய் உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓ, அப்போ என் பின்னாடி சுற்றினப்பெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியலல்ல? லவ் ஒத்துக்கிட்டேன்ல, அதனால நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டேன்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, என் லைஃப்பில் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டதும் உன்னால் தான், அதிகமாக அழுகிறதும் உன்னால் தான். பாய்டா, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய்டா. ஸ்வேதா, உயிரோடு உறவாக என்னை சேர்ந்தாயே அடி பெண்ணே, உணர்வின்றி தவிக்கின்றேன் ஏன் பிரிந்தாயோ என் கண்ணே, கண்மூடி அலைகின்றேன் என் கனவுகளை தருவாயோ, விழிமூடி அழுகின்றேன் உன் சுவாசம் வேண்டும் தருவாயோ. வேணாமச்சான் காதலு, இந்த காதலு, இந்த காதலு, வேணாமச்சான் காதலு, உயிர் காதலு, வேணாமச்சான் காதலு, இந்த காதலு, இந்த காதலு, வேணாமச்சான் காதலு, உயிர் காதலு. நீயும் நீதானா கண்ணே, என் கனவும் நீதானா அன்பே, என் காதல் நீதானா உயிரே, என் உயிரும் நீதானா. டேய், என்ன தாண்டா உன் பிரச்சனை? சாவன் சாவடிக்கிறாடா.
இப்போ பாரு கத்திக்கினே இருக்கிறா. லவ்வே வேணாம். மச்சான் நீ உன் பிரச்சனையை மட்டும் பார்க்குற, அவள் பிரச்சனை யோசிச்சு பாருடா. லவ் பண்ணுறப்போ பின்னாடி நாய் மாதிரி சுற்றினல்ல, இப்போ அதெல்லாம் உனக்கு தெரியலையா? இப்போ மட்டும் அவள் அதை பண்ணுறா இதை பண்ணுறா நொட்ட சொல்கிற. அதெல்லாம் இருக்கட்டும்டா. அவள் மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாளாம். ஆனால் நான் உங்களை விட்டுட்டு அவள் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? அது ரைட்ஸ் மச்சான், அவள் ப்ரைவசி. அவளையும் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ண விட. அவள் உனக்காக எவ்வளோ கேர் பண்ணுறா, ஆனால் நீ அவளை மதிக்க கூட மாட்ற. இந்த காலத்தில் நீ தான் எல்லாம் சொல்கிற பண்ண பார்க்கறது ரொம்ப கஷ்டம் மச்சான். உன் கூடயே இருக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது தப்பா? அவளை நம்பு மச்சான், உன் லவ்வை நம்பு. இப்போ போய் அவகிட்ட சாரி கேளு, காலில் கூட விடு, பிரச்சனை கிடையாது. சண்டை போடு, க்யூட்டாக சண்டை போடு. சண்டை போடுறதால லவ் ஸ்ட்ராங்காகும், ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அவளை ஹாப்பியாக வச்சுக்கோ. என்ன சொல்கிறேன் புரியுதா? அக்குனமா டாட்டா. ஐம் சாரிடா. நானும் சாரிடி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா. என்னாலே நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் உன்னை சரியாகவே புரிஞ்சிக்கலடா. நானும் உன்னை சரியாக புரிஞ்சிக்கலடி. நம்ம இனிமேல் சண்டைவே போடக்கூடாதுன்னா. சண்டை போடணும். சண்டை போட்டாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே என்கிட்ட பேசாமல் இருக்காத. ஓகே போகலாமா? போகலாம். எந்த ஒரு உறவிலும் முழு உரிமையை காட்டுறது கோபம் மட்டும்தாங்க. ஒருத்தர்கிட்ட கோபம் இருக்கும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் அந்த காதல் எல்லாத்தையும் ஜெயிக்கும். இவங்க காதல் மாதிரி.